குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். உள்ள உட்கார். ஆமா, இதுதான் போய் உடல் எடுக்கிறது. இதுதான் இது 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 3 நாளும் ஒடுங்கும் போது ஆன்மாவும் இதுல வந்து ஒடுங்கும். அதே ஆன்மா தான், வேற எல்லாம் ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அதே தான் திரும்ப திரும்ப வரும். அதோட இந்த உடல் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஆன்மாவுக்கு கிடையாது, உடலுக்கு தான். ஆனா அதுதான் நம்ம செய்ய தெரிஞ்சு இந்த உடலை வச்சு செய்யக்கூடிய இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்க அதுதானே செய்யுது. இந்த உடலை பயன்படுத்தி, இந்த கருவி கரணங்களை பயன்படுத்தி இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியது இந்த ஆன்மான்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் உள்ளடக்கிய இந்த 5 பொருளும். உடல் விழுந்த உடனே இது மறுபடியும் போய் உடல் எடுக்கும் பொழுது அதுக்கான பாவ புண்ணியங்களை சுமந்துட்டு தான் வரும். உடலால செய்தது அதுக்கான பலனை அந்த அடுத்த உடலுக்கும் கொடுக்கும். அது ஏன்னா அது ஜீன்ல பதிவாயிடுச்சு. ஆத்மா சுத்தமான பொருள் தான், இறைவன் கொடுத்த பொருள் தான். ஆனா இதுக்குள்ள இருந்து தானே செயல் புரிஞ்சிட்டு இருந்தது. இந்த உடலுக்குள்ள இருந்து மனம், சித்தம், புத்தியோட தானே செயல் புரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கான தண்டனை அதுக்கும் உண்டு. அதுதான் பதிவு பண்ணுது, அதுக்கும் உண்டு. ஆனா அது எப்படி அனுபவிக்கணும்னா உடல் மேல திணிச்சுதான் அனுபவிக்கும். எல்லாத்தையும் உடல் மேல திணிச்சிடும் அது. ஆனா அதுக்கு எப்போ அந்த காயப்படும், எப்போ அது வேதனைப்படும்னா மனதளவுல நீ பாதிக்கப்படும் போது அது வேதனைப்படும். உடல் அளவுல கை போனா கால் போனாலாம் அது வருத்தப்படாது. எதா போயின்னு போட்டா நமக்கு என்ன இருக்குது, அது சும்மாதான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமா அதை அப்படி ஓடுறோன்னு வச்சுங்க, கால் அந்த இதுல இடிச்சுக்கிச்சு, விரல் பேத்துக்கிச்சு, இந்த நகம் பேத்துக்கிச்சு, ரத்தம் வருது. எதுக்கு வலி? உடலுக்கா உயிருக்கா? உடலுக்கு எங்க வலிய? உயிர் தான் விளாடும். ஐயோன்னு அது தாங்கக்கூடியது, வலிக்கக்கூடியது எல்லாம் உயிருக்கு தான். ஐயோ உயிரே போச்சுன்னு தானே சொல்றோம். விரல் போச்சுன்னு யார் சொல்றான்? விரலே போனாலும் உயிர் போச்சுன்னு தான் சொல்றான் இல்லையா? அப்ப காரணம் என்னன்னா அதை தாங்கிக்கக்கூடியது, அதை அனுபவிக்கக்கூடியது உயிர். இதோட பிரதிபலன் அந்த ஆன்மாவுக்குள்ள பதிவு, ஆழ் மனசுல அதுதான் போய் பதிவு. ஒவ்வொரு பாவமும் புண்ணியமும் அப்படிதான் போயிடாங்க. அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா என்ன பண்ணோம், எதை மேல் மனசுல வைக்கணும், எதை ஆழ் மனசுல வைக்கணும், எது தேவை எது தேவையில்லை, இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போய் உள்ள எல்லாத்தையும் உள்ள போட்டுறக்கூடாது, அந்த குப்பை மாதிரி போய் சேர்த்துக்கூடாது. முக்கியமானது, தேவைப்படக்கூடியது அதுதான் நம்ம பகுத்தறிவை வச்சு ஆழ் மனசுல அதை சிந்திச்சு உள்ள கொண்டு போய் வைக்கணும். தேவையில்லாததை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற மாதிரி வெளியே விட்டுறணும். ஆனா நமக்கு அந்த புரிதல் இல்லாததால நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போய் உள்ள பதிய வச்சிடறோம். பதிய வச்சு படிப்பு விஷயம் கூட எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் உள்ள பதிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. படிப்பு விஷயம் கூட சில விஷயங்கள் தினம் நடக்கும். நமக்கு தினம் அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்ப்போம். அதெல்லாம் ஆழ் மனசுல போய் பதிய வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றாட அதெல்லாம் அனுபவம் வரும் போவோம். அதனாலதான் ஓஷோ சொன்னாரு, நான் இன்னைக்கு சொல்றது அடுத்த வருஷம் கழிச்சு வேற மாத்தி சொல்றாரு. ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னா, நான் உயிரோடு இருக்கேன்பான்ட்டு. உயிரோடு இருக்கிறதால சூழ்நிலைகள் மாறுது, மாறும்போது நான் சொன்ன அந்த முடிவை மாறிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு மாத்தி சொல்றேன்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, அது ஆழ் மனசுல அது பதியல, மேல் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள். அந்த மேல் மனசுல சில விஷயங்கள் தேவையற்றது பதிஞ்சதுன்னா தூக்கி போட்டுடலாம். அது இந்த காதுல வாங்கி காதுல போடுற மாதிரி தான். சில விஷயம் நீங்களே இப்போ சில விஷயங்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒன்றில் ஒரு 4 பொருள்னு வச்சிங்களேன், 4 பொருள் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. உங்கள் வீட்டம்மா, நம்பா நீ அப்படி தானே கடைக்காதானே போகிற, இங்கே வரும்போது இந்த 4 பொருள் வாங்கிட்டு வந்துருன்ட்டாங்க. சரின்னு போயிடுவீங்க. வரும்போது என்ன சொன்னாங்க, 4 பொருள், 1 ஞாபகம் இருக்கும், 2 ஞாபகம் இருக்கும், 2 மறந்துட்டு இருப்பீங்க. அது என்ன ஆயிடுச்சு, மேல் மனசில் வச்சுட்டீங்க. அது மேல் மனசில் இருக்க வேண்டியது தான். அதுக்கு ஆழ் மனசுல போய் பதிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்றீங்க, வரீங்க
சொன்னாங்களே மூச்சு பார்ப்பீங்க கடையாண்ட போய். அவங்க சொன்ன 2 பொருளையும் வாங்கிடுவீங்க. அப்புறம் ஐடியா வரல மனசுக்கு. இதை என்ன சொன்னேன். அப்புறம் ஒரு ஃபோனை போட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு 2 பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அது வந்து பதிவுல இருக்காது உங்களுக்கு. ஹார்ட் டிஸ்க்ல போய் இதை பதிவு பண்ணணுமா என்ன? தேவையில்லை. அப்போ பதிவுல அது கிடையாது. அதை வாங்கிட்டு வந்தீங்க, வேலை முடிஞ்சிச்சு. இந்த காலில் வாங்கினீங்க, இந்த காலில் விட்டீங்க, அவ்வளோதான் கதை முடியுது. அதே வந்து இப்போ உங்க பையனோட ஒரு டேட் ஆஃப் பர்த், உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் ஸ்கூல்ல கேட்டிருந்தாங்க. டிசி வீட்டில் டிசி இருக்கு, பார்த்துட்டு போய் ஸ்கூல்ல சொல்லணும். இல்லை ஒரு காப்பி எடுத்துட்டு போனோம், மறந்துட்டீங்க. அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது மைண்ட்ல ஏற்றி ஆழ் மனசுல வைப்பீங்களா, காதில் வாங்கி காதில் விட்டுருவீங்களா? அதை எத்தனை பேர் பதிவு பண்ணீங்க? பொண்டாட்டியோட டேட் ஆஃப் பர்த் என்ன, பையனோட டேட்டா எல்லாம் ஆழ் மனசுல பதிவு வச்சிருவீங்க இல்லையா? அப்போ எதெல்லாம் அங்க வைக்கணும், எதெல்லாம் இங்க வைக்கணும்ன்றத நம்ம பகுத்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த புரிதல் வேணும். அந்த புரிதல் வந்துருச்சுன்னா பெரிய அளவுல மனசுல குப்பை தாங்காது. மொத்தம் அன்றாட நிகழ்வுகளையே எத்தனை பேர் அது உள்ள போட்டு ஒரே குப்பை ஆக்கிட கூடாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இடமே இல்லை, ஒரே குப்பையை அடைச்சி வச்சிருக்கீங்க. அந்த பக்கமா அப்படியே நண்டு போறாரு சிவபெருமான். எங்கேயாவது உட்காரலான்னு பார்த்தா எல்லாம் குப்பையை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்பா இங்க ஒரு சேர் போட்டு நல்லா சுத்தமா இருக்குதுன்னு ஒரு மனசுல போய் உட்காருவார். ஏன்னா இந்த குப்பைங்களெல்லாம் இங்க வாங்கி இங்க விட்டுறவரு ஆழ் மனசுல சிலதை வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த மேல் மனம் நல்லா காலியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ சேர் ஃப்ரீயா தானே இருக்குது, போய் உக்காந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம காலி பண்ணி வச்சுட்டா நமக்கு எல்லா வகையிலையும் அது சிறப்பாக இருக்கும், அது சாத்தியப்படும். அதுக்கான தெளிவுகளும் புரிதலும் தான் இந்த பாடம் கொடுக்கும். ரெண்டாவது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா, உடல் பலவீனமா இருந்தாலும் மனம் கொஞ்சம் ஆற்றலா இருந்ததுன்னா உடலும் ஆற்றல் கிடைச்சிரும், உடலுக்கும் ஆற்றல் கிடைச்சிரும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம்வாங்களா, அது மாதிரி தான் இது. மனசுக்கு ஒரு ஆற்றல் தைரியம் மனசுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது உடலுக்கும் கொடுத்துரும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒன்றும் படிக்காதவன் கை நாட்டு கேஸு, ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல வந்துச்சுன்னு வச்சுங்க. 1 கோடி லாட்டரி சீட்ல பிக்சட்ல போட்டாரு. அப்ப மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்கம் வந்துகிட்டே இருக்குது. கை நாட்டு கேஸ் தான், இன்கமுக்கு பிரச்சனை இல்லை, பணம் வந்துட்டு இருக்குது. இப்போ பணம் வந்தவங்க கொஞ்சம் லக்ஸரி வாழ்க்கையில ஒரு நல்ல பெரிய கார் வாங்குறாரு. அதுல அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துல எல்லாருக்கும் அதுல சும்மா தொட்டாலே வந்து பாட்டு வரும், அப்புறம் ஃபோன்னா அதுலேயே பேசிக்கலாம், எல்லாம் வருது இல்ல, மொபைல் மாதிரி ஆண்ட்ராய்டு மாதிரி கார்ல இருக்கும் சிஸ்டம்லாம். இது படிச்சவங்களுக்கே சரியா தெரியாது. ஆனா கை நாட்டு கேசுக்கிறானே அவன் கிளீனா போடுவான். என்னடான்னா பணம் வந்த அறிவும் கூட வரும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.